பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே, உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்திடும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஹாய், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாயிருக்கீங்களா? இந்த நாட்களிலே 9வது மாதம் முதல் நாளிலே உங்களை பார்ப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். இந்த 9வது மாதம் வரைக்கும் என் ஆண்டவர் நம்மளை காத்து வந்திருக்கிறார். அநேகர் பயந்து போயிருக்கிறீர்கள். எதிர்காலத்தை குறித்த பயம், நடுக்கம், உங்களுடைய சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைகள், போராட்டம், இந்த மாதத்தை எப்படி கடக்கப் போகிறோம், இந்த வருடத்தை எப்படி கடக்கப் போகிறோம் என்று சொல்லி 8 மாதம் முடிக்க செய்த தேவன் அவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அநேக மனிதர்கள் உங்களை கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தராலும் பாதுகாக்க முடியாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற ஒன்றும் இல்லை. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார். 8 மாதம் முடிக்க பண்ணின ஆண்டவர் இந்த 9வது மாசத்தையும் கர்த்தர் சம்பூர்ணமாய் நடத்தி முடிக்க வல்லவராயிருக்கிறார். நான் ஒரே ஒரு கதையை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ஒரு குண்டான, ஒரு பருமனான ஒரு சகோதரி ஒருவள் இருந்தால், அவள் செருப்பு கூட போட முடியாத அளவுக்கு அவள் கால் பெரியதாக இருக்கும். அப்பொழுது வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே பயந்திருக்கிற சூழ்நிலைகளிலே மனிதர்கள் எல்லாரும் அவளை புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மகளே, நீ வெளியே வா, நான் உன்னை பாதுகாத்து கொள்ளுவேன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இதை கேட்ட இவளுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. இவள் வந்தாள், கூட வந்தாள், வனாந்தர வழியாக வந்தாள், பாதைகளிலே வந்தாள். சந்தோஷம், ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார் என்று ஆடலும் பாடலுமாக பாடிக்கொண்டு வருகின்ற சூழ்நிலைகளிலே, ஒரு சூழ்நிலைகளிலே கரடுமுரடான பாதைகளில் வருகிற பொழுது இவளுக்கு நடுக்கம் தாங்க முடியல. நடந்து வந்து விட்டு திரும்பி பார்த்தாள். அவள் திரும்பி பார்க்கிற பொழுது இவளுக்கு வேதனை தாங்க முடியல. என்னவென்றால், ஆண்டவர்கிட்ட போராடுகிறார். ஆண்டவரே, நான் நடந்து வந்து கொண்டிருந்தேன், சமமான பாதையிலே நடந்து வரும் பொழுது நீங்க என்னோடு கூட வந்தீங்க. இடுக்கமான முட்கள் நிறைந்த பாதைகளிலே நான் வரும் பொழுது நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க என்று சொல்லி அழுதாள், கூக்குரலிட்டாள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் மகளே, நீ நல்லா உற்று நோக்கி பார், அந்த பாதம் யாருடையது என்று பார் என்று சொன்னார். அதை பார்த்த அந்த சகோதரி சொன்னார், ஆண்டவரே, அது என்னுடைய பாதம்தான், இது என்னுடைய பாதம்தான் என்று சொல்லி கதறினாள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாத, தடுமாறாத, நீ சமமா இருக்கும் பொழுது உன்னால நடக்க முடியும் என்று சொல்லி நான் உன்னோடு கூட வந்தேன். நீ தடுமாற்றுவம் அடைவ, முட்கள் மீதும் பிரச்சனைகள் மத்தியில் உன்னால வர முடியாது என்பதனால உன்னை நான் தோளின் மேல சுமந்து தூக்கி கொண்டு வந்தேன். அந்த கால் தடம் என்னுடையது என்று சொல்லி சொன்னாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் 8 மாத காலங்களும் அவர் தோளின் மேல சுமந்து கொண்டு வருகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.